நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம்? டு ஸ்கிப் சம் கோடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சம் கோடு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். தேவையில்லாத கோடு இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா தே ஆர் யூஸ் டு மெயின்லி இன்டரப்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த லூப்ஸ்க்காகவும் தான் நம்ம வந்து ஜம்ப் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பைத்தானில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இதான் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் டு பிரேக், அதாவது சில தேவையான இடத்துல பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லூப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா லூப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. A break statement is used in a loop in such a way that particular condition becomes true. அதாவது பிரேக் கண்டிஷன்ஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா இப்போ கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எப்போனா கண்டிஷன் வந்து when a particular condition becomes true the break statement is executed. நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் and we come out of the loop immediately at that moment. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டாக லூப்லேருந்து அது வெளியில் வந்துடும். அதோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா லூப்பு கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக் வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபார் ஐஇ ரேஞ்சு 1,5 1,5னா நமக்கு தெரியும் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா 1 2 3 4 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து கண்டிஷன் பார்க்கும். கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 1 டபுள் ஈக்குவல் டு 3யா இல்லை, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா லூப் போட்டு வெளியே வராது, பிரிண்ட் ஐ. அப்போ 1ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு போகும் ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ நமக்கு என்ன அது 2 ஆச்சுன்னா பார்க்கும் கண்டிஷன் ட்ரூவா இல்லை ட்ரூ இல்லை, அப்போ 2 வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும் ஐயோட வேல்யூ வந்து 3 ஆகும். கண்டிஷன் 3 டபுள் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பிரேக் கொடுத்துருக்கோம். பிரேக்லேருந்து வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடும். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும் 1 2 அப்படி தான் நமக்கு அவுட்புட் 1 2 மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அவுட்புட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா அதாவது a break statement terminates the entire loop but the continuous statement skips only the current iteration. பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா அது கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா மொத்தம் லூப் விட்டுமே வெளியே வந்துடும். ஆனால் கண்டினியூ அப்படி கிடையாது. கண்டினியூவில் கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து மட்டும்தான் வெளியே வரும். அதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு பிரேக்கும் கண்டினியூக்கும். இஃப் யூஸ் த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் யர் லூப் இட் வில் பி ஒன்லி ஸ்கிப் ஒன் ஹைட்ரேஷன். இப்போ வந்து நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு அந்த எந்த இடத்துல கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணோம் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும் போது. ஆனால் பிரேக் வந்து அப்படி கிடையாது, மொத்த லூப் விட்டுமே வெளியில் வந்துடும். இதோட சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா while ட்ரூவாக இருந்தால் இப்போ எதாவது ட்ரூவாக இருந்தால் சம் கண்டிஷன் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டபுள் டு 100 அப்படின்னு எதாவது கொடுத்துட்டோம்னா கண்டினியூ கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸு. இதுதான் அதோடைய சின்டெக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம கிளியராக பார்க்கலாம் பிரேக்குக்கும் கண்டினியூக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,5 இப்போ ஐ வந்து என்ன ஆகுதுன்னா 1லேருந்து 5 நமக்கு தெரியும். 1 to 5னா எப்படி எடுத்துக்கோம் 5க்குள்ளே 1 2 3 4 மட்டும் தான் எடுத்துக்கோம். இப்போ கண்டிஷன் பார்க்கணும். ஐயோட வேல்யூ நமக்கு என்னது ஃபஸ்ட்டு 1 கண்டிஷன் வந்து ஃபால்ஸு இருந்தால் நமக்கு என்ன ஆகும் 1 மட்டும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்க்கும் 2 ஆகும். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா மொத்தமாக வெளியில் வந்துடும். ஆனால் இது இல்லை, இந்த ஹைட்ரேஷன் மட்டும் என்ன ஆகும் நமக்கு வராது. இப்போ இது ட்ரூ இருக்கா, இப்போ இதை விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு போகும் 3. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சா, அப்போ ஃபால்ஸ் ஆனது நமக்கு வந்துடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். திருப்பி ஐயோட வேல்யூ வந்து 4 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் நமக்கு பிரிண்ட் ஆகும். ட்ரூ ஆனால் மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட். அப்போ எந்த இடத்துல நமக்கு ட்ரூவாக இருக்குது ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு ட்ரூவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகாது. இப்போ 2 வரல பார்த்தீங்களா, அப்போது மீதி இருக்க எல்லாமே வரும். ஆனால் பிரேக்கில் அப்படி இல்லை, கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எதுவுமே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. நம்ம போன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருப்போம்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். இன் பைத்தானில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எதுனா இட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் நத்திங் ஹேப்பன்ஸ். அது நம்ம கொடுக்கறனால அது எதுவுமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அது வந்து நத்திங் சொல்வோம். இட் பிளேஸ் த ரோல் ஆஃப் த பிளேஸ் ஹோல்டர். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிளேஸ் ஹோல்டருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோடை நம்ம எழுதிட்டோம்னா அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டுட்டோம். அதாவது அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இட் இஸ் யூஸ் டு அவாய்ட் கெட்டிங் அன் எரர். இது எதுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணுறோன்னா எம்டி ஸ்பேஸ் மாதிரி தான் அர்த்தம், எதுவும் எரர் வராது, அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது பாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ அதோடைய சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ் பார்த்தோன்னா டெஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பாஸும் கொடுப்போம். டெஃப்ன்ற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறனாவே நம்ம வந்து ஃபங்க்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் டிக்ளேர் பண்ணோன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா டெஃப்ன்ற கீவேர்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன் ஃபார் ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் ஸ்ட்ரிங்கில் ஹலோன்னு கொடுத்துருவேன். இஃப் ஆல்ஃபபெட் டபுள் ஈக்குவல் டு ஈயாக இருந்தால் பாஸ்ன்ற ஒரு இது கொடுத்துட்டேன். எல்ஸாக இருந்தால் ஆல்ஃபபெட்னு சொல்லிட்டு நமக்கு வரணும். இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட் லெட்டர் என்னது ஆல்ஃபபெட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது ஹெச். இது டபுள் ஈக்குவல் டு ஈயா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்டில் நமக்கு என்ன இருக்குது ஹெச். அப்போ நம்ம ஹெச்னு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஈன்னு கொடுக்குறேன். கண்டிஷன் என்ன ஆகுது எனக்கு ட்ரூ ஆயிடுச்சுன்னா பாஸ்ன்னு அர்த்தம். பாஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒன்றுமேல அதை டிஸ்பிளேவே பண்ணாது, எம்டியாக விட்டுரும். அது இங்கே வரவே இல்லை பார்த்தீங்களா, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எல்லு. இப்போ எல் கொடுக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இங்கே தான் வரும், அப்போ எல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, மறுபடியும் எல் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ திருப்பி கண்டிஷன் ஃபால்ஸாக இது வருது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன்றுமே பண்ணாது, எம்டி ஸ்பேஸ் எந்த இதுவோ அது எதுவுமே நத்திங் எதுவுமே கொடுக்காது. அதான் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது அந்த ஈன்றதை கண்டிஷன் கொடுத்தோம். இப்போ ஈ வந்து அங்கே இல்லை. இப்போ வந்து அது விட்டுட்டு மற்ற லெட்டர்ஸ்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், ஹைட்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.